ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அண்ணன் ஒரு தமிழ் திவ்ய பிரசாந்த் கருப்பண்ணன். நண்பர் தியாகு அவருக்கோசரம் தான் இந்த வீடியோவே முழுக்க முழுக்க. நான் இந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். திரும்ப பேசுகிறேன் அப்படின்னா அவர் லாஸ்ட்டு பிபி ராக்கர்ஸ் வடிவேலு அவர்கள் கைதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார், திரும்ப நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டைலில் வீடியோ பண்ணுங்கள் பாப்பா ஸ்ரீமதி கேஸை பற்றி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். அதனால் திரும்ப அவருக்கோசரம் இந்த வீடியோ போடுறேன். பிரதர் தியாகு, நான் பேசக்கூடாதுலாம் இல்லை, நான் பேச வேண்டியது அனைத்தும் பேசிட்டேன். நான் பேசுனது மட்டும்தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன் இந்த கேஸ் முடியாதுங்க, இழுக்குங்கன்னு சொன்னேன். இப்போ இழுத்துட்ருக்கு. நீங்கள் ஏன் வீடியோ விட்ருங்க, மற்ற எல்லோரும் யார் யார் போஸ்ட் பண்ணுறாங்களோ எல்லார்த்த வீடியோவும் பாருங்கள். கேஸு இழுத்துக்கிட்டே இருக்குது. இது இழுக்கும், அதை நான் எப்பயும் சொல்கிறேன். இப்போதைக்கு முடியாது. இப்போதைக்குன்னா கடந்த வருகின்ற 2-3 வருஷத்துலலாம் அந்த முடிகிற கேஸு இல்லை. அதை நான் முன்னே சொல்லிட்டேன், தெளிவாக சொல்லிட்டேன். திரும்ப நான் அரைச்சமாவே அரைக்கிறதுக்கு நான் மற்ற சேனல்ஸ் மாதிரி ஆள் கிடையாது. எனக்கு தோணுச்சுன்னா பேசுவேன், தோணலின்னா பேச மாட்டேன். ஏன்னா நான் பேச வேண்டியது அனைத்தையும் பேசிட்டேன். இந்த கேஸ் இப்படி தான் முடியும், டெட் அண்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் இன்றைக்கி கூட பாப்பா ஸ்ரீமதியோட அம்மா செல்வி அவர்கள், அக்கா செல்வி அவர்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, வீடியோ போட்டிருக்காங்க. அதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்து என்னால் பேச முடியும். பட் நம்ம தான் ஆல்ரெடி சொல்லிட்டோமே, திரும்ப அதில் என்னத்தை போய் மறுபடியும் அதையே சொல்கிறது, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால் நான் பேசலை. அதனால் பேசலைங்கிறதோட முக்கியமான காரணம், எனக்கு டைம் இல்லை. அப்போ என்ன பண்ணேன், சரி ரைட்டு நம்ம யூடியூப் விட்டு விலகி போயிடக்கூடாது. இந்த பாப்பா ஸ்ரீமதி இறந்த வழக்கிலேருந்து நம்ம இந்த பேசாமையே விட்டோம்னா நம்ம டக்குன்னு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி என்னோடய வேறு சேனலில், அந்த சேனல் ஹைடு சேனலில் 3500 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அதில் நீங்களும் ஒருத்தர். விலைக்கு போய் டக்குன்னு அப்படி நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த சேனலில் அந்த வீடியோவை ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணி நான் அவங்களோட வீடியோ பாப்பா ஸ்ரீமதி அம்மா சேனல் செல்வி அக்கா அவரோட சேனலில் வீடியோ கிராப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி நான் எடிட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு எனக்கு காப்பிரைட்ஸ் கிளைம் வந்துச்சு. காப்பிரைட்ஸ் கிளைமு எனக்கு யாருக்கிட்ட இருந்து வரணும், சேனல் யார் நேமில் இருக்குது, ஸ்ரீமதி அம்மா சேனல் அப்படி தான் இருக்குது இன்ன வரைக்கும். ஆனால் எனக்கு காப்பிரைட்ஸ் கிளைம், ஓனர் கிளைம், உங்களுக்கு வேணால் உங்களுக்கு ப்ரூஃப் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய மெயிலுக்கு வந்த கிளைம், 2 வீடியோக்கு வந்த கிளைமை எடுத்து நான் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்த டேட்டில் வந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காப்பிரைட்ஸ் கிளைம் வந்தது எனக்கு விபி ராக்கர்ஸ்லேருந்து எதுக்கு எனக்கு கிளைம் வரணும், காப்பிரைட்ஸ் கிளைம் சேனல் இல்லை. இது பொதுவாக எல்லா மக்களும் யோசிக்க வேண்டியது. எல்லா மக்கள்னால் நம்ம இந்த ஒரு சர்க்கிளுக்குள்ளே இந்த கேஸை பற்றி ஆர்வமாக உள்ளவங்க எல்லாருமே, இதை பற்றி பேசுகிறவங்க கேட்குறவங்க, இவங்க எல்லோரும் ஆர்வங்கிறது வேறு. இந்த நியூஸை பற்றி கேட்குறவங்க எல்லாருமே, பார்க்குறவங்க எல்லாருமே, பேசுகிற எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், காப்பிரைட்ஸ் விட்டால் எனக்கு ஸ்ரீமதி அம்மா சேனல்லேருந்து அக்கா செல்வி அவர்கள் எனக்கு காப்பிரைட்ஸ் விட்டோம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க விட்டுட்டோம், என்னோடய வீடியோ எடுத்து போட்டாங்க அப்படின்ட்டு நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் எனக்கு வர காப்பிரைட்ஸ் ஓனர் ஆஃப் த சேனல் விபி ராக்கர்ஸ் வடிவேலுன்னு வருது. வடிவேலுன்னு இல்லை, விபி ராக்கர்ஸ்னு வருது, ஓனர் ஆஃப் த சேனல்னு 2 வீடியோவுக்கு. அப்படிங்கும்போது நான் அந்த இடத்துல கொஞ்சம் யோசித்தேன். ஓகே,
இப்போ இது ஏதோ வேறு மாதிரி ஒரு குளறுபடி இருக்குது. ஏன்னா வந்து நான் பொதுப்படையாக பேசுகிறவன். இப்போ தப்பு நடக்குதுன்னா தப்பு நடக்குது. சாராய கடை இந்த இடத்துல ஸ்கூல்லேருந்து ஏன்டா 10 மீட்டரில் வச்சுருக்கீங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களாம் குடிச்சிட்டான். நான் அப்படி தான், என் ஸ்கூல்லேயும் அப்படி தான் வச்சுருந்தானுங்க. ஸ்கூலை விட்டு வெளியே வந்தால் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டு ஒயின் ஷாப்பு. இப்படி தான் இருந்துச்சு. நானும் வாங்கி குடித்தேன், இல்லைன்னா சொல்லு. அந்த மாதிரி ஏன்டா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குற ஆள். அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்கும்போது சரி ரைட்டு, வேணாம், இந்த டாபிக் வேணான்னு சொல்லி தான் கொஞ்சம் விலகிட்டேன் அப்படியே. வேறு ஒரு காரணமும் கிடையாது. ஏன்னா எனக்கு மிரட்டல் வர்றது இதெல்லாம் வந்து எந்த மயிரும் இது வரைக்கும் பண்ண கிடையாது. அப்படி பண்ணாலும் அதை எதிர்கொள்கிற அளவுக்கு சக்தி என்கிட்ட இருக்குது. எனக்கு பின்னாடி ஆட்கள் இருக்காங்க. எனக்கு முன்னாடியும் இருக்காங்க, எனக்கு பின்னாடியும் இருக்காங்க. அதனால் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை நண்பரே, தியாகு பிரதர். அதனால் வந்து பாப்பா ஸ்ரீமதி கேஸை பற்றி நான் பேச மாட்டேன். உங்களுக்கு வேணா தகவல் நிறைய தெரியும்னா, நான் ரீசெண்டாக ஒரு 4 டேஸுக்கு முன்னாடி ஒருத்தங்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, என்னையும் தான் வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு லேடி அவங்க சொன்னாங்க. பட்டு நான் யார் பேரையும் சொல்ல விரும்பலை. தியாகு, நீங்கள் கேட்டனால இந்த வீடியோ கடைசி வீடியோவாக இருக்கும். என்னோடய வீடியோ பாப்பா ஸ்ரீமதி இறந்த வழக்கில் பேசுகிற வீடியோ கடைசி வீடியோவாக இருக்கும். அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இனிமே இந்த விஷயங்கள் பேசக்கூடாது அப்படின்ட்டு தம்ப்ளைன் கூட இனிமேல் வந்து நான் அதுக்கப்புறம் கூட 2-3 வீடியோ லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணும்போது வச்சேன். இனிமேல் அந்த ஒரு தம்ப்ளைன் கூட நான் வந்து வைக்க மாட்டேன். அப்படி உங்களுக்கு வந்து பர்சனலாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு தெரியணும்னு தோணுச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்லிடுறேன். ப்ளஸ் நீங்கள் இந்தியாவில் இருந்தால் சொல்லிடுறேன், இல்லை அதர் கண்ட்ரியில் இருந்தால் உங்களோட கண்ட்ரி கோடை போட்டுக்குங்க. என்னோடய கண்ட்ரி கோடு +44 74 66 43 77 45. இட்ஸ் மை வாட்ஸ்அப் நம்பர். இன்னொரு வாட்ஸ்அப் நம்பர்னு சொல்லிடுறேன், 740 471 1588. இட்ஸ் மை வாட்ஸ்அப் நம்பர். இந்த 2 நம்பருக்கு நீங்கள் எதுக்கு வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு வந்து இவங்க எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம விஷயங்கள் தெரிஞ்சும் நம்ம அதை பேசினா அது நல்லா இருக்காது. அதனால் நம்ம விளைவிக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா எதுக்குறீங்க பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ வந்து ஒருத்தர் கைது ஆகிட்டார். விபி ராக்கர்ஸ் வடிவேலு அவர்கள் வந்து கைது ஆகிட்டார். அவர் கைதானது வேறு விஷயத்துக்கு, பட் இந்த விஷயத்துக்கு பாப்பா ஸ்ரீமதி வழக்கு கிடையாது. அவர் கைதாகிட்டார். இன்னொருத்தர் இருக்கார், அவரும் கூடிய விரைவில் கைது ஆவார். அதாவது அவரவர்கள் பற்ற வைத்த நெருப்பொன்று அவரவர்களை பற்ற வைக்க கேட்கும். அந்த மாதிரி வந்து எனக்கு நியூஸ் வந்துச்சு. அதுக்கு உண்டான ரெக்கார்டும் என்கிட்ட இருக்குது. அதனால் வந்து நான் அதை வெளியிட விரும்பலை. அவங்க பட்டதை செஞ்சதை அவங்கள அனுபவிக்கணும். ஓகே தியாக, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. பாய்.